ஆழ்வார் திருநகரி அருள்மிகு ஆதிநாதர் ஆழ்வார் திருக்கோவிலில் சுவாமி நம்மாழ்வார் வைகாசி திரு அவதார திருவிழா கொடியேற்றம் இன்று வெகு சிறப்பாக ஆரம்பமாயிற்று. திரளான பக்தர்கள் தரிசனம். 108 திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் நவ திருப்பதிகளில் 9வதும் குருவுக்கு அதிபதியாக அருள்மிகு ஆதிநாதர் ஆழ்வார் திருக்கோவில் தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகரியில் அமைந்துள்ளது. இத்திருத்தலத்தில் வேதம் தமிழ் செய்த மாறன் என்று போற்றப்படும் சுவாமி நம்மாழ்வார் வைகாசி விசாகத்தில் திருவதாரம் செய்தார். இங்கு அமைந்துள்ள புளிய மரத்தடியில் 16 ஆண்டுகள் தியானமிருந்து ஞானம் பெற்ற திருத்தலம். மதுரகவி ஆழ்வாருக்கு திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய் மொழிகளை திருவாய் மலர்ந்தருளினார். மதுரகவி ஆழ்வாரால் திருக்கோவில் உள்ளே அமைந்துள்ள புளிய மரத்தடியில் தனி சன்னதி ஏற்படுத்தப்பட்டு ஆண்டுதோறும் வைகாசி திருநட்சத்திர திருவதார திருவிழா 10 தினங்கள் வெகு சிறப்பாக நடைபெறுகின்றது. இதையொட்டி நேற்று மாலை ஸ்ரீ சூரத்தாழ்வான் சன்னதியில் இருந்து தேங்காய் வாங்கி வந்து திருமுலைச்சாற்று நடைபெற்று விழா ஆரம்பமாயிற்று. இரவில் சுவாமி மதுரகவி ஆழ்வார் தங்கத்தோளுக்கிணியானில் நகர் சோதனை வீதிவலம் நடைபெற்றது. இன்று காலை 7 மணியிலிருந்து 8 மணிக்குள் ரிஷப லக்னத்தில் கொடியேற்றம் சிறப்பாக நடைபெற்றது. இதற்காக சுவாமி நம்மாழ்வார் சன்னதி கொடிமரத்துக்கு முன்பாக சர்வ ஆபரணங்கள், மலர் மாலைகள் சாற்றி சேவை சாதித்தார். முன்னதாக நகர்வலம் வந்த கொடிப்பட்டத்திற்கு பூஜைகள் நடைபெற்றது. கொடிமரத்திற்கு நவகலச திருமஞ்சனம் நடைபெற்று மங்கள வாத்தியங்கள் முழங்க கொடியேற்றப்பட்டது. பின்னர் கொடிமரத்திற்கு தர்பை புற்கள், வஸ்திரம், மலர் மாலைகளால் அலங்காரம் செய்யப்பட்டது. ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அகோபில மடம் ஸ்ரீ மதழகிய சிங்கர் ஜீயர் சுவாமிகள் மற்றும் ஆச்சாரிய புருஷர்கள் பிரபந்த பாராயணம் செய்தனர். இன்றிலிருந்து 10 தினமும் மாலை சுவாமி நம்மாழ்வார் பல்வேறு வாகனங்களில் வீதி உலா நடைபெறுகின்றது. விழாவின் சிறப்பு நிகழ்வான 5ஆம் திருநாள் வருகிற 18ஆம் தேதி காலையில் நவ திருப்பதி பெருமாளுக்கு மங்களாசாசனமும் இரவில் 9 கருட சேவையும் நடைபெறும். விழா ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் செய்திருந்தனர்.